நீங்கள் தோசையின் மீது எவ்வளவு பிரியம் உங்களுக்கு? ஐ எம் மேட் ஆஃப் தோசா. எந்த லெவலுக்கு உங்களுக்கு தோசை பிடிக்கும்? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஃபேமிலி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒரு தோசை ஃபுல்லா வாங்கினா நான் ஒரே ஆளே சாப்பிட்டுருவேன். ரீசெண்டா அம்மா போகும்போது வாடிப்பட்டியில வந்து ஃபேமிலி தோசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி இங்க இருந்து போனோம் பாண்டிச்சேரியில இருந்து. பாண்டிச்சேரியில இருந்து மதுரைக்கா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு வந்து அந்த தோசை எவ்வளோ பிடிக்கும்னா, இன்னும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ அந்த மாதிரி போனால் கூட அங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர், போதும் எக்கச்சக்கமாக புதுசாக டிஷ்ஷஸ் இருக்கும். இருந்தாலுமே அந்த தோசை கார்னர் போனால் எனக்கு அது ரொம்ப ஆசை. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. தோசை நம்ம டெய்லி வீட்டில் சாப்பிட்டா கூட எனக்கு அதை போயிட்டு டேஸ்ட் பண்ணிடணும். இவர் தாங்க தோசை ரசிகரே. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? பிரியாணினா ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா, என்ன கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். என்ன டயலாக்டா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. தோசையால எனக்கு நிறைய ரிலேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. தோசைக்காகவே நான் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட. இப்போ நெய்பர்ஸ் எல்லாம் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ நாமெல்லாம் அங்கே போய் நின்று அவங்க வீட்டில இருந்து வாசனையா தோசை வாசனை வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தோசை வராது, நம்ம அம்மாக்கும் வராது. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு. ஸோ என்ன பண்ணலாம், சப்பாத்தியை 4 டப்பால பேக் பண்ணி இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. அப்பயாச்சும் அவங்க தோசை தராங்களா? கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா. வாய் ஊறுதானே. தோசை தர்றதுக்கா சப்பாத்தி கொடுக்கறது? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? தோசை சுடும்போது அந்த ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு கேட்கும்போது என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது வரும் பாருங்க. என்ன தோசை எப்படி வர்ணிக்கிறாங்க? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். தோசை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் சார், 2 நாள் சாப்பிடலாம். அப்புறம் ஃபுல்லா தோசையை சாப்பிட்டா காலையிலயும் தோசை நைட்டும் தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? உங்க வீட்டுல மெனு ஜெனரலாவே காலை நைட்ல தோசை தான். எங்க அண்ணாக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? சொன்னாங்க. எங்க அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1 2 3 எல்லாம் முடிக்க மாட்டாங்க. 10 15 தோசை அது போகும். 8 எங்க அம்மாக்கு ஏதாவது டயர்டா இருந்துச்சுன்னா வந்து என்ன தோசை போட்டு சொல்லுவாங்க. எங்க அண்ணாக்கு போட்டுனா போதுமான்னு கேட்க கூடாதான். போதுமான்னு கேட்டான்னா வந்து அது சாப்பிட மூட போயிடுமா. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், போருமான்னு கேட்டோன்னா அவனுடைய மைண்ட் செட் என்ன ஆகும்? நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார் 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18 20 கூட போயிடும் சார். 22ங்க முடிஞ்சிச்சுங்க. 22 இல்ல 21. யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? தோசை அவனுக்கு முறுமுறுலா இருந்தா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 தோசை முறுமுறுலா. அது எப்படி சாப்பிடுவானா, ஃபர்ஸ்ட் மிளகா பொடி வச்சு சாப்பிடுவான். இல்ல புரியல. அப்புறம் வந்து சர்க்கரையும் நெய்யும் போட்டு முந்திரி போட்டுருக்கா, நெய் ஊத்திருக்கா, பாயாசம் யார் தர்றா? முத 3 தோசை மிளகாப்பொடி, 2வது 3 தோசை கெட்டி சாம்பார், 3வது 3 தோசை நெய்யும் சர்க்கரையும். ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்ல உனக்குலாம். ஐயா 4வது வந்து 4வது செட் 4வது செட்ல வந்து அப்படியே அதை ரோல் பண்ணி சாப்பிடுவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகுதுன்ற அவனே ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா அம்மா ஊத்தப்பம் போட்டு தரியா? இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அது லாஸ்ட்ல முடிஞ்சிரும். அப்ப நான் புரிஞ்சுப்பேன். ஃபீல் ஆகுறப்ப போதும் தானமா சொல்லுவாங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நான் 9 o'clock தோசை போட உட்கார்ந்தேன்னா நைட்டு 10:30 10:45 11 o'clock வரைக்கும் அந்த அடுப்பும் நானும் மட்டும் தான் இருப்போம். இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திட்டே இருந்திருக்கு. எத்தனைமா சாப்பிட்டேன்னா 10 தானே சாப்பிட்டேன் அப்படின்னு கணக்கு சொல்லக்கூடாது. ஆமா, போதுமானு கேட்க கூடாது, கணக்கும் சொல்லக்கூடாது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இவ கணக்கு போட்டு வச்சிருப்பா. அண்ணா நீ 25 சாப்பிட்டுட்டேன்னா. முந்தா நேத்து நடந்தது இந்த விஷயம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். எனக்கு என்ன கவலைன்னா, பிரணவ் தங்கச்சியை பத்தியே கூட எனக்கு பெரிய கவலை இல்ல. பிரணவ் ஒய்ஃப் என்ன பண்ணும் போ? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஒரு 6-7 தோசை வரைக்கும் யாரும் கேட்க போறது இல்ல. செட்டா ஏதோ ஜிம்முக்கு போற மாதிரி, இதுல 3 அதுல 3. என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். அதுக்கப்புறம் ஊத்த போன ஆரம்பிச்சா எல்லாராலையும் அது மாதிரி சாப்பிட முடியாதுல்ல. அது ஒரு வரப்பிரசாதம். உருட்டு காசா படமா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. தோசையில வந்து ஸ்டார் தோசை, ஹாட்டின் தோசை, அப்படியே பூனை மாதிரி வர்றது, யானை மாதிரி வர்றதுன்னு. ஏப்பா மூக்குல போக விடல. நான் என்ன வித்தியா காட்டுறேன். சில தோசையை பத்தி பேச ஆரம்பிச்சா எல்லாம் குழந்தை மாதிரி ஆயிடுறீங்க. அப்போ
வந்து தோசை சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு எதுக்கு இத்தனை தோசை? தம்பி இந்த வயசுல உட்காந்துருக்க உனக்கு போய் டிசைன் தோசையெல்லாம் சுட்டு கொடுக்க முடியுமாப்பா? நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? சொல்டா. எனக்கு செய்யறதுக்கு வெறுப்பா இருக்குது. 5-6 தோசை சுடுற வேலை லிமிட்டா இருக்குது. அப்புறம் அப்படின்னும் போது காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு எழுந்து நின்று ஸ்டவ் கிட்ட தோசை ஊத்தினேன். இடத்துல வந்து ஒரு முட்டை தோசை ஊத்தி கூடாதும் போது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும். போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஆனா டயர்டாய் வேணுமா போதுமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு என்னால முடியலடா. தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சு ஞாபகம் இல்லாம குடிச்சுனா வயிறு நிறைஞ்சிச்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஆனா தோசை வெறியனுங்களா, உங்களுக்கு பயந்து என்னென்ன டாக்டிஸ்லாம் இந்த வயசுல பண்ண வேண்டியிருக்கு. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? 3 தோசைகள் வைப்பேன். இது ஊத்தி அந்த பபுள்ஸ் வரக்குள்ள அடுத்த தோசை நான் ஊத்திடணும். எனக்குள்ள அந்த ஒரு காம்படிஷன் மாதிரி. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அவங்க போதும்னு சொல்லக்கூடாது. அது வரைக்கும் நான் அடுத்தடுத்து ஊத்திக்கிட்டே உங்களுக்கு இருக்கணும். சலிக்காதா நிறைய தோசை ஊத்த? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எத்தனை தோசைனா கணக்கெல்லாம் தெரியாது. அந்த பையனை தத்தெடுத்துக்கிறீங்களா? என் தம்பி அப்படி இருந்தா சார். தம்பி 5ல இருந்து மினிமம் 12ல இருந்து 15 வரைக்கும் சாப்பிடுவான். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? அதுவும் சாம்பார், தேங்காய் சட்னி, கருவாடு கூட்டு இதுக்கெல்லாம் செமையா அவன் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிஸ்கட்லாம் இருக்கு, எனக்கேவா? சொன்னா கேளா. காலையில எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது தோசைஞ்சன உடனே மனசுல ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும் சார். டெய்லி அதே தோசை எங்க வீட்டுல வரும். ஆனா டெய்லி அந்த தோசையை பார்க்கும்போது காலையில ஒரு அப்பா அப்படின்னு ஒரு கடவுளே, எத்தனை ஆண்டுகள். நைட்டும் சாப்பிடும்போது அந்த தோசை இருந்தாலே அன்னைக்குள்ள நாளே ஒரு ஃபினிஷ் ஆனது மாதிரி ஒரு இப்படி தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு பாருங்க, பார்த்து இதுக்கு தயவு செஞ்சு செய்யுங்கன்னு திருப்தி கிடைக்குது சார் தோசையில. வேற எந்த ஃபுட்லயுமே கிடைக்கிறது இல்ல. கேட்டுக்க. ஒரு சாக்லேட் சிரப் ஊத்தி அது ஒரு சாக்லேட் தோசை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சீஸ் போட்டு அது வந்து ஒரு டெலிஷியஸ் சீஸ் தோசை அப்படின்னு சொல்றாங்க. இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா? கடைசில அது ஒரு மாவு அவ்வளவுதான். நார்மல் ஒரு வேலை இல்ல. அங்க வர அவன் மட்டும் எப்படி பார்க்கறானே? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? பயங்கரமான கஷ்டமான அல்லது ரொம்ப எப்படி சொல்ற நுணுக்கமான ஒரு உணவெல்லாம் இல்ல அது. அடம் பிடிக்கிறிய நீ. தோசையில மட்டும் தான் பாத்தீங்கன்னா சீஸ் தோசை, மஷ்ரூம் தோசை, பன்னீர் சீஸ் தோசை. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தோசைன்றது ஒரு பேட்டர்ல எதையோ ஒரு மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஓவர் எக்ஸாக்ட்டடா காட்டுறனால எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்கலாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச. இது வந்து ரொம்ப ஈஸியா பரவிடுச்சு எல்லாருக்குமே. ஓகே, அதனால வந்து பார்த்தா ட்ரை பண்ணணும்னு தோணுது. ஆனா ஜஸ்ட் ஒரு பேட்டர் தான் அது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க. அவ்வளவுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.